രണ്ടുമല്ല 6000-ഓളം തത്തകൾക്ക് അന്നമൂട്ടുകയാണ് ചെന്നൈയിലെ ഒരു വീട്ടിന്റെ മട്ടുപ്പാവിൽ. ചെന്നൈയുടെ പാരറ്റ് മാന്റെ വീട്ടിലാണ് ഞാനിപ്പോൾ ഉള്ളത്. നമുക്കൊന്ന് നോക്കിയാലോ. ചെന്നൈ നഗരത്തിലെ ചിന്ദ്രാതിപ്പേട്ടിലാണ് പാരറ്റ് മാൻ എന്നറിയപ്പെടുന്ന സുദർശന്റെ ഈ വീട്. 15 വർഷം മുൻപാണ് സുദർശനും ഭാര്യ വിദ്യയും ചേർന്ന് ദിവസവും പ്രിയപ്പെട്ട തത്തകൾക്ക് അന്നമൂട്ടാൻ ആരംഭിച്ചത്. ഇപ്പോൾ എല്ലാ ദിവസവും വൈകുന്നേരം 4 മണിയോട് കൂടി തന്നെ സുദർശന്റെ മട്ടുപ്പാവിലെത്തുന്ന തത്തകളെ കാണാനായി 100 കണക്കിന് പേരാണ് ഇവിടേക്ക് എത്തുന്നത്. നേരത്തെ അപ്പോയിന്റ്മെന്റ് എടുക്കുന്നവർക്ക് മാത്രമാണ് അവസരം. തത്തകളെ കാണാനായി ഊഴം കാത്തു നിൽക്കുന്നവരെ പേര് വിളിച്ച് അകത്തേക്ക് സ്വീകരിക്കുന്നത് വിദ്യയാണ്. അകത്തേക്ക് കയറിയാൽ സുദർശന്റെ പൊടി മാജിക്കുകളും കാണാം. കുട്ടികൾക്ക് വേണ്ടിയാണ് സുദർശന്റെ ഈ മാജിക്കും ആക്ടിവിറ്റികളും. അല്പം മാജിക് ആസ്വദിച്ചാൽ പിന്നെ നേരെ മട്ടുപ്പാവിലേക്ക്. என் பேர் சுதர்சன் தான். இந்த ஏரியாவில் என்ன எல்லாம் பேரட் சுதர்சன் ஆக்கிட்டாங்க. என் ஒய்ஃப் பேர் வித்யா. அவங்களும் என் கூட கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எங்கள் லைஃப் நாங்கள் முதலே டிசிஷன் பண்ணிட்டோம். 15 இயர்ஸ் பேக் என் ஃபாதர் டைட் ஆனவொன்னு மேலே வந்தேன். மொட்டை மாடி டெரஸ்க்கு வரும்போது பறவைங்களுக்கு இங்கே உணவு இல்லை, காகங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உணவளித்தேன். அண்ட் தென் ஐ சா மெனி ட்ரீஸ் கட் பண்ணாங்க. அப்போ பறவைங்களுக்கு வீடு இல்லாமல் போயிடுச்சு. அதனால நான் கண்டினியூஸாக கொஞ்சம் வைக்க ஆரம்பித்தேன் உணவு. இங்கே இப்போ ஜனவரியில் 15,000 பேரட்ஸ் வரும். ஏன்னா அந்த நேரத்துக்கு பே ஆஃப் பெங்கால்லேருந்து சைக்ளோன் வரும். சென்னைக்கு வரும்போது மரங்கள் ஆடி ஆடி பழங்களும் மரமும் சாஞ்சிடும். அப்போது தத்தைகள் என் வீட்டுக்கு ஒரு 15,000 பேரட்ஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதுமாதிரி 6 பந்தி 6 ரவுண்ட்ஸ் வந்து சாப்பிடும். இது வெயிட்டிங் ரோப். இந்த ரோப்லாமே வெயிட் பண்ணும். அவங்களுக்கு மரங்கள் இல்லை, இங்கே வெட்டிட்டாங்க. இங்கே ஒரு 10,000 மரம் கட் பண்ணிட்டாங்க, பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு. அந்த மரங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஃபுட்டு வீடு அது இல்லாமல் இவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் வீட்டுக்கு வந்து 16 இயர்ஸாக காலை மாலை 2 வேளை சாப்பிடுவாங்க. பர் டே இவங்களுக்கு 60 கிலோ அரிசி, 30 kg ஆஃப் கிரவுண்ட்நட்ஸ் அண்டு மார்னிங் சீசன் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஈவினிங் ஆட் பண்ணுறதில்ல. மெய்யழகன் படம் இங்கே எடுத்தாங்க. அரவிந்த் சாமி சார் இங்கே வந்து 3 hours அந்த படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. சூர்யா சார் தான் இதுக்கு என்ட்ரி. 2D ப்ரொடக்ஷன். அவர் தான் ஓனர். அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணார், படம் எடுக்கிறதுக்கு கேட்டார். நான் அலோவ் பண்ணேன். 1 year வந்து என் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு பார்த்தாங்க, ஓகே ஆயிடுச்சு. அந்த கேரக்டரில் அரவிந்த் சாமி சாரை போட்டாங்க. கார்த்திக் சார் ஃபேமிலியோடு வந்தார், குழந்தைங்களாம் வந்தாங்க, ஒய்ஃபு குழந்தைங்க. அரவிந்த் சாமி சார் அவங்க டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே வருவாங்க. இஸ் கைண்ட் ஆஃப் பேர்ட் தெராப்பி. ஏன்னா கேன்சர், சின்ன வயசு குழந்தைக்கு கேன்சர் வந்த குழந்தை கடைசி ஆசை ஐ வாண்ட் டு சீ த பேரட்ஸ். அவங்க ஃபாதரோடு வந்து அது பார்க்கும்போது என் கண்ணு கலங்கிடுச்சு. இதெல்லாம் ஏதோ வி ஆர் டூயிங் குட் டு அதர்ஸ். எல்லாரையும் இட்டுன்னு வந்து ஃப்ரீ தான். யாருக்கும் நாங்கள் ₹1 வாங்குறதில்ல, சார்ஜும் வாங்குறதில்ல, டொனேஷன் எதுவும் இல்லை. வந்து பார்க்கலாம். இங்கே வரவங்க வேர்க்கடலை நிலக்கடலை எடுத்துன்னு வரலாம், ரா பீனட்ஸ் எடுத்துன்னு வரலாம். அவங்க ரா பீனட்ஸ் சாப்பிடும். அவங்களுக்கு விரும்பி சாப்பிட்றது அதுதான். இந்த லவ்வர்ஸ் டேக்கு 600 பேர் வருது. இங்கே காட் மீனாட்சி இங்கே இருக்காங்க இன் ஃபார்ம் ஆஃப் பேரட். ஐ எம் நாட் ஏபிள் டு மேனேஜ். என்னால் மேனேஜ் பண்ண முடியல. இங்கேயும் ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. கண்ணை வேற கட்டிட்டுன்னு வராங்க லவ்வர்ஸு. வீக்கெண்டும் ஹாலிடே வரணுன்னா 15 days பிஃபோர் என் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. வீக் டேஸில் வரணுன்னா 1 day பிஃபோர் கால் பண்ணி வரலாம். இது இஸ் கைண்ட் ஆஃப் பேர்ட் தெராப்பி. ஃபோனில் பார்க்காம நீங்கள் கண்ணால் பார்த்து மனதில் பதிய வைக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாரினர்ஸ் வருவாங்க, ஸ்வீடன், கனடா அந்த மாதிரி ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நான் என்ஜிஓ இல்லை. நான் இவங்களுக்கு செலவுக்கு நான் கணக்கு பார்க்கறதில்ல. ஏன்னா இவங்க இயர் பை இயர் அதிகமாக வராங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுன்னா, நிறைய மரங்களை வைக்கணும். குளோபல் வார்மிங்லேருந்து தடுக்கணுன்னா இந்த மரங்கள் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஹாப்பியாக இருக்கும்.